கடவுள் நம்பிக்கையும் ஜோதிட நம்பிக்கையும் கொண்ட ஆன்மீக அன்பர்களுக்கு காமதேனு அஸ்ட்ரோ சர்வீஸ் சார்பாக வாழ்த்துக்களுடன் வணக்கம். கடந்த சில ஆண்டுகளாகவே பல ஆண்டுகளாகவே மன கஷ்டங்களையும் பண நஷ்டங்களையும் சண்டைகளையும் சங்கடங்களையும் சவால்களையும் மட்டுமே சந்தித்து கொண்டு வந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு முன்னேற்றத்தின் முதல் படியாக இந்த 2026ஆம் ஆண்டு விளங்கப் போகின்றது. ஏன்னா மன கஷ்டங்களுக்கும் பண நஷ்டங்களுக்கும் காரணம் உங்கள் குழந்தைகள் தான். சில பேருக்கு குழந்தை இல்லையேங்கிற ஏக்கம், அதனால ஒரு மன கஷ்டம். பல பேருக்கு குழந்தைகளால் மன கஷ்டம், குழந்தைகளால் பிரச்சனைகள், குழந்தைக்கு உடல்நலம் பாதிப்பு, குழந்தைகளால் ஏகப்பட்ட செலவு அப்படின்னு எல்லா சிக்கலுமே வந்துச்சுங்க. உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுமே பையன் பொண்ணுன்னு அதை சுற்றியே வந்துச்சு. உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் தான் உங்களுடைய ரண ருண ரோக சத்ரஸ்தான அதிபதியும் ஆவார். அதனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டாகக்கூடிய பல பிரச்சனைகள், சண்டைகள், சிக்கல்கள் இது எல்லாமே உங்களால் உண்டாக்கப்பட்டது தான். கன்ஃபியூஷனாக இருக்குங்களா? உங்களுடைய எதிரி நீங்களே தான். அதாவது பார்த்தீங்கன்னா, நான் மனசில் எதையுமே வச்சுக்க மாட்டேங்க, வெளிப்படையாக தாங்க பேசுவேன் அப்படின்னு வாய்க்கு வந்தபடி எதையாச்சும் நீங்கள் பேசிடுவீங்க. அதனால் உங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள், ஏன் குடும்பத்தினர் கூட உங்களுக்கு பிரச்சனைன்னு வந்தால் உதவி செய்ய மாட்டாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அந்த மூர்க்கத்தனமான பிடிவாதமான அடாவடியான உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் போலவே நீங்களும் நடந்துக்குவீங்க. இனிமேலும் எப்போவுமே நீங்கள் உங்கள் கேரக்டரை கண்டிப்பாக மாற்றிக்க மாட்டீங்க. ஓகே, 2026 என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? உங்களுடைய ராசிநாதனும் மாத சம்பளமோ நாள் சம்பளமோங்க, லட்சக்கணக்கிலையோ நூற்றுக்கணக்கிலையோ இன்னொருத்தர்கிட்ட வேலை செஞ்சு சம்பளம் வாங்குவதை குறிக்கும் 6ஆம் அதிபதியான செவ்வாய் மற்றும் உங்கள் தொழில் வியாபார ஸ்தானமாகிய சிம்மத்திற்கு, அதாவது 10ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரிய பகவான், 2 பேருமே குரு பகவானுக்கு மிகச்சிறந்த நண்பர்கள். அந்த குரு பகவான் மே மாத பிற்பகுதியில் கடகத்தில் உச்சமடைகின்றார். எங்கே உச்சமடைவார்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாதகஸ்தானமாகிய 9ஆம் இடம் கடகத்தில். 9ஆம் இடம் திரிகோணஸ்தானமாச்சே, பாக்கியஸ்தானமாச்சே, நல்ல இடமே நீங்கள் யோசிப்பீங்க. ஸ்திர ராசியான விருச்சிகத்துக்கு 9ஆம் இடம் கடகம் பாதகஸ்தானம்தான். 9ஆம் அதிபதி சந்திரன் பாதகாதிபதி தான். மாரகஸ்தானமாகிய 3ஆம் இடம் மகரத்திலையும் நீண்டகாலமாக வசிக்கக்கூடிய எந்த கிரகமும் இல்லைங்க. இன்னொரு மாரகஸ்தானமாகிய 8ஆம் இடம் மிதுனத்திலையும் நீண்ட காலம் சஞ்சாரிக்கக்கூடிய கிரகங்கள் மே மாதத்துக்கு பின்னாடி எதுவுமே இல்லை. மே மாதம் முடிய அங்கே குரு பகவான் உட்காந்துருப்பார். மே மாதத்துக்கு பின்னாடி அவர் கடகத்தில் உச்சமாயிடுவாருங்க. 3ஆம் அதிபதி சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானமாகிய மீனத்தில் மார்ச் 6ஆம் தேதி முதல் சஞ்சரிக்க போகின்றார். 5ஆம் இடத்துல சந்திர பகவானா சனீஸ்வர பகவானா அப்படின்னு கலங்காதீங்க. 3ஆம் இடத்திற்கு 3இல் மறைகின்றார். அதனால் மாரகம் சம்பந்தமான எதையுமே கண்டிப்பாக செய்ய மாட்டார். அதற்கு பதிலாக ஜோதிட வரலாற்றிலேயே முதன்முறையாக விருச்சிக ராசிக்கு சனீஸ்வர பகவான் நன்மைகளை மட்டுமே செய்ய போகின்றார். மே மாதம் முடிய பார்த்தீங்கன்னா செவ்வாயோட பார்வை குரு பகவானுக்கு கிடையாதுங்க. அதனால் குரு பகவானோட சக்தியும் வலிமையும் கம்மியாகாது. ஏன்னா சனீஸ்வர பகவானை செவ்வாயோ பார்க்கும்போது தான் குரு பகவானுடைய அந்த வலிமையானது கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா செவ்வாயோட பார்வையும் அந்த மாதிரி, சனீஸ்வர பகவானுடைய பார்வையும் அந்த மாதிரி கருதல் செய்யக்கூடியது. நான் எப்போவுமே கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்களை முன்னாடியே சொல்லிவிடுவேங்க. ஏன்னா எதிர்பார்க்காம நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா நம்ம சந்தோஷப்படலாம். ஆனால் திடீர்னு எதிர்பாராத விதமாக அசம்பாவிதம் ஏதும் நடந்தால் என்ன செய்வது? இப்படி ஆகணும் முன்னாடியே யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருப்பேனே அப்படின்னு நீங்கள் சலிச்சுக்குவீங்க இல்லையா? அது மாதிரி விருச்சிகம் மட்டும் இல்லைங்க, எல்லா ராசியுமே அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் நாம் சில ஒரு
வெளிப்படையான சில பலன்களை சொல்லும்போது அவங்க நம்ப மாட்டாங்க. இப்படிலாம் நடக்காதுங்க அப்படிம்பாங்க. என்னதான் அது புதுசாக நெகட்டிவான விஷயம்? 10 வருஷமாக நாங்கள் வந்து இப்போ நெகட்டிவான விஷயம் தானே பார்த்துட்ருக்கோம், எங்களுக்கு எல்லாமே கெடுதல் தானே நடக்குதுன்னு சொல்லாதீங்க. உங்கள் விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடமான கும்பம் பாசிட்டிவாக சொல்லக்கூடிய உயர் படிப்பு, தாய், வண்டி, வீடு, காலி நிலம், அதாவது அந்த வீடு கட்டாத நிலம் இருக்கு இல்லைங்களா, இது போன்ற நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லும். அதே சமயத்தில் அர்த்தாஷ்டம இடம் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அதாவது அஷ்டமஸ்தானத்திற்கு உண்டான சில நெகட்டிவான பலன்களில் இது பாதியை செய்யுங்க. அதுதான் வந்து 4ஆம் இடத்தோட கொஞ்சம் கெடுதலான விஷயம். அஷ்டமஸ்தானத்தில் உண்டாகக்கூடிய சிக்கல்களில், பிரச்சனைகளில், ஏமாற்றங்களில் பாதி அளவு இந்த 4ஆம் இடம் கொடுக்கும். அதுவும் ஏதாச்சும் பாவகிரகம் அங்கே உட்காந்துச்சுன்னா ரொம்ப சிக்கல் தாங்க. அதே அந்த பாவகிரகத்திலேயே மோசமான ராகு 4ஆம் இடத்தில் தற்போது சஞ்சரிப்பது, முக்கியமாக தனது சுயசாரத்தில், அதாவது சொந்த நட்சத்திரமாகிய சதயத்தில் பயணம் செய்வது விருச்சிகத்துக்கு கொஞ்சம் திகிலூட்டும் விஷயம்தான். மாசி மாதத்துலைங்க, அதாவது பிப்ரவரி 10ஆம் தேதிக்கு மேலே மார்ச் 19ஆம் தேதி முடியவே குடும்பத்தில் எல்லாருக்குமே ஏதாவது உடல்நல பாதிப்பு கண்டிப்பாக உண்டாகுங்க. 2026 பிப்ரவரி மார்ச் மாதங்களில் என்ன நடக்கும்? கொரோனா போன்ற உயிர்கொல்லி தொற்று நோய்கள் ஏதாவது உண்டாகுமா? இல்லை சுனாமி, சூறாவளி, நிலநடுக்கம் போன்ற இயற்கை பேரழிவுகள், இயற்கை சீரழிவுகள் உண்டாகுமா அப்படின்னு நவம்பர் மாதம் வீடியோ போட்டேங்க. பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, இஷ்டப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் குரு பகவானின் 9ஆம் பார்வை ராகுவை கண்டிப்பாக கட்டுப்படுத்தும். அதே வேளையில் அனுசம் 3ஆம் பாதம், அனுசம் 4ஆம் பாதம், கேட்டை முதல் பாதத்தை சேர்ந்தவர்களுக்கு கஷ்டங்களும் நஷ்டங்களும் நிச்சயமாக உண்டாகுங்க. அதை தடுக்க வாய்ப்பு இல்லை. முக்கியமாக நீங்கள் வண்டி ஓட்டவே கூடாதுங்க. கொஞ்சம் ஃபுட் பாய்சன் ஆகிற மாதிரி சில ஃப்ரிட்ஜில் வச்ச உணவு பண்டங்களை கண்டிப்பாக சாப்பிடாதீங்க. மசாலா அதிகம் போட்ட உணவுகளை சாப்பிடாதீங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து சிக்கல்கள் உண்டாகும். விசாக நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை பற்றி யோசிக்காதீங்க. உங்களுக்கு ராகு பகவான் எப்போவுமே நன்மை மட்டுமே செய்யக்கூடியவர். 2027 பிப்ரவரி முடியவே ராகு பகவான் உங்களுக்கு எப்படியெல்லாம் நன்மை செய்து உங்களை கோடீஸ்வர குபேரன் ஆக்குவார் அப்படின்னு தனியாகவே வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்க்கலாங்க. இது வந்து இந்த நல்ல பலன்கள் விசாகத்திற்கு மட்டும். மார்ச் 6ஆம் தேதி மீனராசியில் நுழையும் சனீஸ்வர பகவான் விருச்சிக ராசிக்கு என்னென்ன செய்யலாம்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பாருங்க, யோசனை பண்ணிகிட்டு இருப்பார். மே மாத கடைசியில் குரு பகவான் கடகத்தில் உச்சமடையும் போது அவருடைய 9ஆம் பார்வையாக தனது ஆட்சி வீடான மீனத்தையும், மீனத்தில் வசிக்கும் சனீஸ்வர பகவானையும் பார்ப்பார். அதுக்கு மேலே சனீஸ்வர பகவான் வந்து உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே செய்வாருங்க. அவருக்கு வந்து அந்த கன்ஃபியூஷன் தீர்ந்து போயிடும். நாம் விருச்சிகத்துக்கு நன்மையை தான் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணுவார். அதனால் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம், புத்திரகாரகனாகிய குரு பகவானுடைய பார்வை பெற்றுக்கொள்வது குழந்தைகள் மூலமாக சந்தோஷத்தையும் நன்மைகளையும் கொடுக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே போல் 3ஆம் அதிபதியான சனீஸ்வர பகவான் குரு பகவானின் மீன வீட்டில், அதாவது 5ஆம் வீட்டில் அமர்ந்து குரு பகவானுடைய பார்வையையும் பெற்றுக்கொள்வதால் 3ஆம் இடத்து பலன்களும் 5ஆம் இடத்து பலன்களும் நன்மை அளிக்கும் விதமாகவே அமையும், லாபம் அளிக்கும் விதமாகவே அமையும். உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாகும். உங்களுக்கு தைரியத்துக்கு பஞ்சம் கிடையாது, அது இன்னும் கொஞ்சம் அதிகமாகுங்க. இளைய சகோதர சகோதரிகளாலும் குழந்தைகளாலும் ஏற்பட்ட கஷ்டங்களும் நஷ்டங்களும் தலைகீழ் மாற்றமடைந்து உங்கள் குழந்தைகளாலும் உங்கள் தம்பி தங்கைகளாலும் மகிழ்ச்சியும் நன்மையும் லாபமும் கிடைக்கும். கவர்மெண்ட் வேலையில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்ல காலகட்டங்க இது. அவங்களுக்கு வந்து நாம் நன்மைகளை மட்டும்தான் சொல்ல வேண்டியது உள்ளது. முக்கியமாக இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஃபயர் சர்வீஸு, போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டு, இது மாதிரி இந்த சிவப்பு வண்ணம் சார்ந்த அரசு பணியாளர்கள் நன்மைகளை மட்டுமே அடைவார்கள். அதிகபட்ச நன்மை கிடைக்குங்க.
கணவன் மனைவி சண்டைகள், முன்னாடி ஏற்பட்ட கணவன் மனைவி சண்டைகள் சமாதானத்தில் முடியும். தொழில் வியாபாரம் எப்போதும் போலதாங்க நடக்கும். முன்னேற்றமும் இல்லை, பின்னடைவும் கிடையாது. ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்துள்ளார். அதனால் தொழில் வியாபாரம் செய்பவர்களை விட சம்பளம் வாங்கி கொண்டு வேலை செய்பவர்கள் 2026ஆம் ஆண்டு மே மாதத்திற்கு பின் நன்றாக சம்பாதிப்பார்கள். உங்களுக்கு 2026ஆம் ஆண்டு ரொம்ப வசதியான வாழ்க்கையை கொடுக்காதுங்க. ஆனால் மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கை நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய குழந்தைகள் ரிஷபம், கடகம், விருச்சிகம், மீனம் என்றால் விருச்சிக ராசி தந்தைக்கு நன்மைகளே அதிகம். மேசம், சிம்மம், துலாம், தனுசு ராசியை சேர்ந்த குழந்தைகளால் விருச்சிக ராசி தாய்க்கு நிச்சயமாக கூடுதலான நன்மைகள் உண்டு. கூடுதலான நன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. உங்கள் கணவரோ மனைவியோ ரிஷபம், கடகம், கன்னி ராசியை சேர்ந்தவள் என்றாலும் உங்களுக்கு நன்மை அளிப்பதாகவே அமையும். திருச்செந்தூர் சூரியனார் கோயில், இந்த மாதிரி கோயிலுக்கு நீங்கள் அடிக்கடி போயிட்டு வாங்க. இதே போல் விருச்சிக ராசியை சேர்ந்த பெண்கள் தில்லை காளியை கண்டிப்பாக வழிபட வேண்டியது அவசியம். திருவானைக்கோவில் அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்புகேஸ்வரரை வழிபாடு செய்வது அற்புதமான பலன்களை கொடுக்கும். உங்கள் வீட்டில் கடகராசி, மீனராசினர் இருந்தாலோ, ஹஸ்தம், திருவோணம், ரோகிணி நட்சத்திரம் இருந்தாலோ கண்டிப்பாக அவங்கள திருவானைக்காவில் அகிலாண்டேஸ்வரர் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க. முக்கியமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் அவனியாபுரம், அங்கே ஸ்பெஷலான ஒரு நரசிம்மர் கோயில் இருக்குங்க. எல்லா நரசிம்மர் கோயிலையுமே நரசிம்மர் சிங்க முகத்துடனும் மகாலட்சுமி தாயார் மனித முகத்துடனும் காட்சியளிப்பார். ஆனால் அந்த அவனியாபுரம் கோயிலில் மட்டும் மகாலட்சுமி தாயாரும் சிங்க முகத்துடன் காட்சி அளிக்கின்றார். இது விசேஷமானது. கருடாழ்வாரும் சிங்கமுகத்துடன் காட்சி அளிக்கின்றாருங்க. தூரத்திலிருந்து பார்க்கும்போது அந்த மலையே ஒரு சிங்கமுகம் மாதிரி காட்சி அளிக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் போய் பார்த்து நீங்களே அதை கண்டுபிடிச்சிக்கோங்க. தக்ஷிண அகோபிலம் என்று அழைக்கப்படும் இந்த கோயிலுக்கு சென்று வழிபடுவது ராகுவுடைய தொல்லைகளிலிருந்து உங்களை காக்கும் கவசமாக அமையும். திட்டை, திருப்பட்டூர் போன்ற கோவில்களுக்கு சென்று வழிபடுவதன் மூலமாக குழந்தைகள் உடல் நலம், தந்தையின் உடல் நலம், குழந்தைகள் வழியிலான நன்மைகள், தந்தை வழியிலான நன்மைகள், குடும்பத்தில் மகிழ்ச்சி, நிம்மதி போன்றவை கூடுதலாகும். எந்த சிக்கலும் கிடையாதுங்க. மங்கள நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி இனிதே நடக்கும். இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா சந்தோஷமான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. இன்னொன்று முக்கியமாக கோயில் யானை, நீங்கள் எந்த கோயிலுக்கு போனீங்கனாலும் அங்கே கோயில் யானை இருந்துச்சுன்னா அதுக்கு அந்த பிடித்தமான தேங்காய், வாழைப்பழம், வெல்லம், கரும்பு இதையெல்லாம் வாங்கி கொடுங்க. கோயில் யானைக்கிட்ட ஆசீர்வாதம் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஏன்னா கோவில் யானை மனமகிழ்ந்து உங்களை ஆசீர்வாதம் செய்வது குரு பகவான் ஆசீர்வாதம் செய்வதற்கு சமம். ஏன்னா குரு பகவானுடைய வாகனமே யானை தாங்க. அதனால் நீங்கள் முக்கியமாக அந்த கோவில் யானைகளுக்கும் மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையாரையும் கீழே மாணிக்க விநாயகரையும் நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் போய் கண்டிப்பாக பார்க்கணுங்க. நீங்கள் வியாழக்கிழமையை பார்க்குறதும் நல்லது தாங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியை சேர்ந்த பெண்களுக்கு 2026ஆம் ஆண்டு அற்புதமான ஆண்டுங்க. ஆண்களை விட பெண்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் ஒரு நல்ல ஆண்டு. மீனம் கடகத்துக்கு சொன்ன பொதுவான விஷயத்தை உங்களுக்கும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமைங்க. அது நீங்கள் கேட்டுக்க மாட்டீங்க. பட் என்னோடய கடமையை சொல்லிடுறேன். அசைவம் சாப்பிட வேண்டாம். நன்றி.